ரெண்டு குடும்பத்திலிருந்து என்ன வருதுங்க? வார்த்தைகள். அவங்களுக்கு தெரியுது இது ஏத்துக்கணுமா, இது ஏத்துக்கூடாது. விசுவாசிக்கிறோம். போன வாரத்துல ஒரு வாட்ஸ்அப் சர்க்குலேஷன்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வீடெல்லாம் வந்துட்டு என்னதுங்க, குப்பை தொட்டி மாதிரியும், என்னதுங்க அம்மா வீடெல்லாம் வந்துட்டு பொக்கிஷ மாளிகை மாதிரியும் ஒரு போட்டோ ரெண்டு போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ பார்க்கும்போது மம்மி சைடு, டாடி சைடு. என்ன சைடுங்க? மம்மி சைடு எல்லாம் கோல்டு, டாடி சைடு எல்லாம் வில்லனுங்க. அவங்க கூட போவாது, சாராத, அவங்க சரியில்லை, இவங்க. எப்படி போயிட்டு இருக்குங்க ஃபேமிலி எல்லாம் இன்னைக்கு? அந்த வாட்ஸ்அப்பை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தேன். நான் யோசிச்சது போஸ்ட் பண்ணமா, அப்புறமா நமக்கு தான் இவங்க குத்துற மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் ஒரு தலைமுறைன்னு சொல்லி வானாப்பா, நாம என்னத்துக்கு இது போட போய் என்ன ஆயிட போதோ. எந்த சைட்ல நீங்க இருக்கிறீங்க? வேல்யூஸ் தான் ரொம்ப முக்கியங்க. மதிப்பீடுகள். விசுவாசிக்கிறவங்க அவங்களையும் ஒரு தலைமுறை கற்று தந்திருக்குது, இவர்களுக்கும் ஒரு தலைமுறை என்ன பண்ணிருக்குதுங்க, கற்று தந்திருக்குது. என்னதுங்க, இதுக்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தலைமுறை என்ன பண்ணோம்? வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவீங்களா? பாருங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். ஒரு தலைமுறை, ஒரு தலைக்கு ஒரு வயசுக்கு பிறகு நம்முடைய வார்த்தைகள் என்ன ஆயிடுங்க, மாறிடும். குழந்தைகள் இருக்கும்போது திட்ட மாறிவே, பெரியங்களா இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுங்க, திட்டக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த அறிவு சான்றலே கிடையாது. குழந்தையா இருக்கும்போது அதே தான் திட்டிடுவானுங்க, பெருசாயிட்டு பிறகு இவனுக்கு வேற வேலை வச்சே இல்லப்பா அப்படின்னா யாருக்கு மரியாதை போச்சு? என்ன இருக்குதுங்க? சோ அவங்களுடைய மைண்டோடைய growth டிஃபரெண்டா மாறிடுச்சு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்ற வார்த்தை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தை புனிதமா மாறிடுச்சு. புனிதமா மாறிடுச்சு. கேட்டிருப்பீங்களா? புனிதமா மாறிடுச்சுன்னா என்னங்க? அவன் சொல்லுவான், ஏய் உன்னதான் அது பார்த்துனே இருக்குது, எனக்கு டவுட்டா இருக்குது. அப்பா அம்மா இது சொல்லுவீங்களா? உன்னதான் பார்த்துருக்குது பாராடின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னது, உன்னதான் ரொம்ப நேரம் முறை பார்த்துட்டே இருக்கு, நானும் அதை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஆச்சுங்க இந்த வார்த்தை வரும்போது? சும்மா இந்த பையனை என்ன பண்ணாங்க, இவங்க தான் கெடுத்துட்டாங்க, நாங்க கெடுக்கலீங்க, இவன் தான் ஃப்ரெண்டு சொல்லி என்ன பண்ணாங்க, கெடுத்துட்டு இன்னைக்கு அவனுக்குள்ள காதல் ஆசையை கொண்டு வந்துட்டாங்க. அவ சும்மா இருந்தவன் இப்ப கேட்பா, அது உண்மையை என்னதான் பார்த்துச்சா? சும்மா தான் இருந்திருப்பா. இந்த ஆசை உள்ள வந்து என்ன வச்சுங்க, உண்மையா என்ன நோஞ்சா இருக்கிறவங்களா அப்ப என்ன ஆடுவாங்க, 10 வாட்டி தலை சீவினுவாங்க, 10 வாட்டி என்ன பண்ணி மீச விட மோளம் இருக்காதுங்க, என்ன பண்ணிருப்பாங்க, ஏன் ஹீரோ ஆயிடுறாங்க. 10 வாட்டி சும்மா இப்படிவாங்க, இப்படிவாங்க, அப்படின்வாங்க, எப்படி இருக்கிற மம்மி, எப்படி இருக்கிற டாடி, நல்லா இருக்கீங்களா, நீங்க எப்போ கவனம் வருவீங்க? உங்களுக்கு எல்லாம் உள்ள ஒரு மனுஷி என்னதுங்க, சுத்த வச்சுட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு மயக்கம். கரெக்டா இல்லைங்களா? 10 வாட்டி என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிடுவாங்க 10 வாட்டி. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு அதுதான். இப்போ டாடி மம்மி அதுக்கெல்லாம் கடிவாள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை போல ஒரு எதிரி யாரும் கிடையாது. நான் ஒரு வரிகளை வாசிக்க கேட்டேன். ஒருவேளை பரலோகத்தை நம்ம ஏத்துக்கணும், நம்ம அங்க வாழணும். நரகத்தை ஏத்துக்கணும், பிசாசு மத்தியில நம்ம வாழ்வாடின்ற காதல் வரிகள் என்ன வரிகள்? ஒருவேளை நம்ம பரலோகத்தை நம்ம ஏத்துக்கணும், அங்க போய் நம்ம வாழ்வோம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எங்க போய் வாழ்வோம்? நான் நரகத்தை விட போய் வாழலாம் வா அப்படின்றான். காதல் பாருங்க எங்க வரைக்கும் எடுத்துட்டு போகுதுங்க. டேய் சர்ச்சுக்கு வாப்பா, பரலோகத்துக்கு போவேன் நாங்க பிரசங்கிக்கிறோம். அவன் என்னன்றான், நரகத்துல கூட போய் வாழ்றோம், ஆனா இதை விட்டு நாங்க என்ன பண்ண மாட்டோம், அமிர்தம் தான், இதை விட்டு நாங்க எங்கமே போக மாட்டோம் அப்படின்ற. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இதெல்லாம் வாட்ச் பண்றீங்களா, பார்க்கிறீங்களா, என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? I'm never against love. Never against love. காதலுக்கு என்னைக்குமே என்ன இல்லைங்க, விரோதி கிடையாது. அது மனுஷனுடைய இயல்பு. நீ தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்னதான் நீ வச்சிட்டாலும் கூட அது மனுஷனுடைய இயல்பு. That is how God programmed. பட் யாரை நேசிக்கணும் என்றுதான் நான் ராங்னு சொல்றேன். யாரை நேசிக்கிற? புறஜாதிகையா, தேவனை அறியாதவர்களையா, தேவனை தெரியாதவர்களையா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் கொண்டு போய் ராங்கான கையில கொண்டு போய் விட்டுறாங்க. அவர்கள் அலோ கத்தும்போது என்ன கரண்ட் அடிக்குதா? இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? நிறைய விசாரி வயசு ஆயிடுச்சுன்னு போய் கட்டி விட்டுறாதீங்க.
அதுக்கு பிறகு உங்களை யாரும் காப்பாற்ற முடியும். புத்தி உள்ள நான் மாறிட்டான்னு கட்டி விடுங்க. பைபிள் எங்கேயுமே பாய் கேர்ள் கட்டிக்கணும்னு இருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாய் கேர்ள் தான் லவ் பண்ணி சுத்தி இருக்காங்க. ஒரு மேன் அண்ட் வுமனுக்கு தான் மேரேஜ், நாட் ஃபார் a boy and a girl. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு திருமணம் அல்ல, ஒரு ஆம்பளைக்கும் என்னதுங்க ஒரு பொம்பளைக்கு தான் என்னதுங்க திருமணம். ஏன்னா அவர்கள் ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்தானத்துக்கு பிறகு அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. காட் சொல்றாங்க ரிலீஸ் பண்ண விடுன்றாங்க. என்னதுங்க நீ தகப்பனையும் தாயும் விட்டு நீ ஒரு புது ஜர்னி ஸ்டார்ட் பண்ணு போன்னு அனுப்புறாங்க. எப்படி இருக்குதுங்க பைபிளுடைய தியோரி? ஆனா நிறைய பசங்களை வந்துட்டு கிடக்குறது பேரண்ட்ஸ் தான். அவங்கள ராங்கான டிசிஷனுக்குள்ள தள்ளுறதே அவங்க தான். You know about your children. உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நீங்க நன்றாக அறிந்திருக்கிறீங்க. Please, 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 ஒரு நாள் கர்த்தர் நம்மை கேட்பார். When you don't spend time with them, வாலிப பிள்ளைகளை மாறும்போது அதிகமான நேரத்தை பெற்றோர்கள் செலவழிக்க வேண்டியது மிக 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 என்னதுங்க அவசியம். நேற்று தினம் ஒரு சகோதரி இடத்துல வேலூர்ல நான் பேசிட்டு இருந்தேன். என்னோட பிள்ளை ரொம்ப தடிமாயிட்டு இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னீங்க வெளியவே விட மாட்டேன்றீங்க, தடி ஆகாது என்ன ஆகாது. என்ன பண்ணாங்க, நீங்க கொண்டு போய் கொஞ்சம் அப்நார்மல் பிள்ளை என்னதுங்க வெளியே கொண்டு போகணும், வேர்ல்டு பார்க்கணும், கையை பிடிச்சிட்டு போங்க. நீங்க ஒரு கை டாடி ஒரு கை பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, நான் எப்ப பார்த்தாலும் இன்னொரு பிள்ளை இருக்கு அவனையே பார்த்துட்டு இருந்தனால இதை விட்டுட்டு நான் சொன்ன சிஸ்டர் நீங்க செய்யறது ரொம்ப ராங். நான் கேட்டேன் நம்ம ஜெபம் பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்த்து, உங்க பிள்ளை வந்து மெலிசாயிடுமான்னு கேட்டேன். முட்டி போடலாம் ரெண்டு பேரும், என்ன பண்ணலாம், நீயே ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்றேன், மெலிசாயிடுமா? என்ன செய்யணும், வாக்கிங் போ, பிசியோ போ, ஜாகிங் போ, அப்பதான் வாங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க. நான் கேட்டேன் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, என்ன எதாவது ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல, நம்ம மைண்ட் எப்படி க்ரோவா இருக்குது பாருங்க. ஆக மெலிசாவதுக்கு நம்ம என்ன பண்ணோமா, எப்படி இது சாத்தியம்? நெய் மிட்டாய் தேன் மிட்டாய் எல்லாம் வாயில இறக்கி இருக்குது, இதெல்லாம் என்ன வாங்க ஒவ்வொரு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்னதான் சாப்பிடுங்க, கர்த்தர் மெலிசாக்கினீங்க டெய்லி 10 kg இருக்குச்சா ஓகே என் வேலை முடிச்சிச்சு இன்னைக்கு ஷிஃப்ட். காட் இதுக்கு தான் உங்களை மெலிசாக்கிறதுக்கும் நோ, God அப்படி இல்லைங்க. Go for walking, go for jogging, take care of yourself. உங்களுடைய டயட் சிஸ்டம் மாத்துங்க, உங்களுடைய மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆவீங்க, ஓடுங்க. அதுக்கு பிறகு தேவா இன்னைக்கு ஓட வைத்தீங்களே அதுக்காக நன்றி, உங்களுடைய கிருபை மேல பெரிதாக ஆமென்.